கெஞ்சி கேட்பதோடு நிமிடம் ஒரு நிமிடம் தாருங்க. ஒரு நிமிடம். பரலோகத்துக்கு நல்ல தகப்படு நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை இன்று ஆண்டவரை கத்தாவே பிறந்த நாள் காணுகிற அருமையான ஆண்டவர் தம்பி ஆண்டவரை விஸ்வநாதன், ஆண்டவரை கத்தாவே சூரியலட்சுமியோட பிள்ளை அருமையான பேரன் இமானவலுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை தீர்க்காய்ச்சோடு பலத்தோடு வாழ உதவி செய்ய அவங்களுடைய ஊழியங்கள் வளரட்டும், சபை வளரட்டும், ஆயிரங்களாய் பெருகட்டும். ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவை தோத்துறோம். இன்றைக்கு ஆண்டவரை சபைக்கு வந்திருக்கிற அருமையான அக்காவுக்காய் ஸ்தோத்திரம், மகன் தம்பி விக்னேஷ்காய் ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இருக்கிறாங்க. கட்டாயம் சொல்லி இருக்கிறீங்க, அந்த வார்த்தையின்படி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரை கத்தாவே, நீ மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரா இருக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவர் மருத்துவரை சந்திக்கும் போது மருத்துவரே ஆச்சரியப்படணும். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, கட்டிய காணும், அந்த வியாதியை காணும்னு சொல்லத்தக்கதாக அற்புதங்களை செய்த விட்டு விசுவாசிக்கிற போது தழும்புகளினால் நீ சுகத்தை கொடுத்ததற்காக இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகத்தை கொடுத்ததற்காக இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ ஒரு நாள் காண மாட்டேன் சொல்லி இருக்கிறீர். கட்டா அந்த மகன் விக்னேஷை இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சாப கட்டுகள் ஒளிந்து போனதற்காக நன்றி. ஆண்டவரை கட்டாயே இக்கையிலிருந்து பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துறோம். இன்றைக்கு வார்த்தையை கேட்ட சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, கர்த்தருடைய வேதத்தை இரவு பகல் வாசிக்கக்கூடிய கிருபை கொடுங்க. வேதத்தை வாசிக்க முடியாது வருகிற பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், கடனித்தரின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை திருப்புவோம். சங்கீதம் 19 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பட நன்றி. விளையாடப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. சபை கூடிவரதை ஆசீர்வதித்திருக்கிறேன். உடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குறீர். உடைய வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தா விளையாடப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் எழுதப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர், உணர்விடை செய்கிறீர். ஆண்டவர் அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை பார்க்க போறோம். வேத வசனத்தினாலே என்ன சொல்லப்படும்? 119ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டபடி எல்லா வார்த்தைகளும் பார்க்கணும். அதுக்கு முதல்வாக இந்த சங்கீதம் 19:7 சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கம் இருக்குது. கர்த்தருடைய வேத புத்தகம், கர்த்தருடைய வேத புத்தகம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய வசனம் ஒரு பேதையை ஞானியாக்கிறவனா இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு பைத்தியமானவனை ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஒரு பேதையை அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது. ஒரு புத்தி உள்ளவனாய் மாற்றுகிறது. ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. இயேசு வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தரை முழுதுமா அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை பத்தி நம்ம பார்க்க போறோம். 138ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றார்? 138ஆம் சங்கீதத்துல 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? 138:2 சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? தாவீதே என்ன சொல்றாரு பாருங்க. 138:2 138:2 உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், தரையை, பூமி, தாவரங்கள், மலர்கள், செடிகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும், மனிதர்களை உண்டாக்கினார். எல்லாத்தையும் பார்க்கலும் அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தினாரா?
ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, இந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, இந்த வார்த்தை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, இந்த வார்த்தை தான் நமக்கு அறிவை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு இந்த வார்த்தை நம்ம அறிவுள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், ஒரு செல்வ செழிப்பாய், சுகமாய், ஆரோக்கியமாய், பலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதம் 1:2-3 சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு கண்காலத்தில் கடிதத்து இலவிதரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழணும், சுகமா வாழணும், புத்தி உள்ளவர்களாய் வாழணும், ஞானம் உள்ளவர்களாய் வாழணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களா வாழணும், பணக்காரனா வாழணும், செல்வ செழிப்பா வாழணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலுமாக வாசிக்கிறவர்களாக இருக்கணும், நேசிக்கிறவர்களா இருக்கணும், அதன்படி செய்வா இருக்கணும். மத்தேயு 7:24 நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை காற்றுகள் வந்து மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அல்லேலூயா. அதனால இந்த வேத வசனத்தை குறித்து 119ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்துல இந்த வேத வசனத்தை குறித்து சங்கீதக்காரர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? 1வது வசனம் 119ஆம் சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதை கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது பெரிய காரியம் இல்ல, தியானம் பண்றது பெரிய காரியம் இல்ல, விசுவாச அறிக்கை பண்றது பெரிய காரியம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் போதுதான் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், அன்பாய், இரக்கமாய் வாழும் போதுதான் அங்கே ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் அங்கே உண்டாகும். 119ஆம் சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ வேணுமா? வாலிப பிள்ளைகள், சிறுபிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தில் அவர்களை வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்த பாரு 119ஆம் சங்கீதம் 18 சொல்லப்பட்டிருக்கு. 18. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். இந்த வேத புத்தகத்தை சும்மா சாதாரணமா எல்லா புத்தகத்தை படிக்கிறது மாதிரி படித்தா அது புரியாது, விளங்காது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல், பரிசுத்தாவுடைய உதவி இல்லாமல் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது, வாசிக்க முடியாது, சரி தியானிக்க முடியாது, நம்ப முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறான்னு சொல்லப்படுது. அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் சொல்லி யோவான் 13:16-13 சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப என்ன சொல்லப்படுகிறது? வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறக்க வேண்டும், எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று செபித்துத்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் முன்னால ஜெபம் பண்ணித்தான் வேதத்தை வாசிக்கணும். எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இது உலகத்திலே ஒரு சிறந்த புத்தகம், அது கர்த்தருடைய வேத புத்தகம். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. இது மனுஷனை வாழ வைக்கிற புத்தகம், மனுஷனை வாழ வைக்கிற புத்தகம், மனுஷனை உயர்த்துகிற புத்தகம், மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிற புத்தகம். வசனம் 25. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உயிர்ப்பிக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, அவனை மேன்மைப்படுத்துகிறது இந்த வார்த்தை. அடுத்து வசனம் 28-29. சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய்யான வழியை விட்டு எனக்கு விளக்குங்க, பாவத்தை விட்டு விளக்குங்க, சஞ்சலத்தை விட்டு விளக்குங்க, தவிப்பை விட்டு விளக்குங்க, ஏமாற்றத்தை விட்டு விளக்குங்க, உடைய வேதத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் செபிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். வசனம் 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை காத்துக் கொள்வேன். எப்படி ஜெபம் பண்றான்? எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, அப்பொழுது உடைய வேதத்தை நான் முழுவதுமாய் சார்ந்து நிற்பேன். அப்ப இன்னைக்கு மனிதர்கள் என்னென்னத்துக்கு ஜெபம் பண்றாங்க? வீட்டைத்தாரும், காட்டத்தாரும், அதைத்தாரும், இதைத்தாரும் சொல்லி பொருளாசை உள்ளவன் தேவனை தேட மாட்டான். பொருளாசை உள்ளவனுக்கு, பொருளாசை உள்ளவனை ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார்.
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் ஏழ்மையா இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரன் இன்னும் வளர்ச்சி இல்லாம இருக்க காரணம் பொருளாசைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆத்மாவே சுடுகாடு கல்லறை தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆத்மாவே கிடையாது சபையில கல்லறை தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆத்மாவே கிடையாது சபை கட்டுறதுக்கு இடத்த தரப்பு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆத்மாவே கிடையாது சுவிசேஷ ஊழியமே செய்யறது இல்ல, வீடு கட்டணும் இருக்கான். எப்படி கர்த்தர் தருவார்? மத்தேயு 6:33 எழுதுற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்றாரு. ஆண்டவரே என்ன உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் வேதத்தை தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 119 42, 43, 44 3 வசனங்கள். 42வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். எப்பொழுதும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன துயரங்கள் வந்தாலும் பயப்படவே கூடாது. மரணமே ஆனாலும் பயப்படக்கூடாது. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லு, மரணமே நேர்கிற காரியமானும் தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எதை குறித்து பயப்படக்கூடாது. எந்த காரியம் நடந்தாலும், அதாவது இந்த அக்காவுங்க தம்பி பக்கத்துல தான் இருக்காங்க. இத்தனை நாள் வந்தாங்களா? வரல. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு பிரச்சனை வந்திருக்கிறாங்க. அது இந்த நிமிஷத்தோட கூட அது இல்லாம போகுது. அல்லேலூயா. வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கிறது, வசனம் ஒருத்தரை சுகமாக்குறது, வசனம் பலப்படுத்துகிறது, வசனம் மகிமையான காரியங்களை செய்கிறது. சரி, அடுத்து 119 சங்கீதம் 49, 50, 51. 49 வசனம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தரலும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. அநேகர் பரியாசம் பண்றாங்க, கேவலம் பண்றாங்க. ஆமா, பெருசான கோயிலு போறானாக்கும், அங்க போறானாக்கும், ஆராதனை போறானாக்கும் கேள்வி பண்ணுவாங்க. ஆனா நான் உங்களுடைய வார்த்தையை விட மாட்டேங்க, நான் உண்மையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலைச்சு நிற்கும் போதுதான் கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்ம கண்கள் காணும்படி செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 119 சங்கீதம் 53 61 வரைக்கும் வாசிப்போம். 53 வசனம் 53. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. 55. கர்த்தாவே, இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள்வேன். 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைகொள்வேன் என்று. 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கர்கள் பொருட்களை திருடிட்டு போயிட்டாங்க. என்னது? திருடர்கள் உடமைகளை கூட கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் அதை பத்தி கவலைப்படல, நம்முடைய வேத வசனத்தை விட்டு விலக மாட்டேன். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவரான ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பைபிள் படிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல, ஆராதனை போறது இல்ல, எதையுமே போறது இல்ல. இவன் சொல்றான், என் உடமைகள் எல்லாம் போனாலும் என் வார்த்தை இருக்கிறது, என் இயேசு இறக்குற கரங்களை தட்டி கர்த்தர் மட்டுமா. அல்லேலூயா. எல்லாத்தையுமே இழந்தாலும் கர்த்தர் நாளாத்தனையை திரும்ப தருவார். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் நாளாத்தனையை தருவார். நீ சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் இரட்டிப்பாய் தருவார். அல்லேலூயா. இரட்டிப்பாய் திரும்ப தருகிற தேவன், மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. எதை குறித்தும் கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. 119 சங்கீதம் 65. கர்த்தாவே, உமது வேதத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினேன். வேதத்தின்படி நடக்கணும். 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுறதுக்கு முதல்ல, கஷ்டப்படுறதுக்கு முதல்ல வழி தெரியாம தெரிஞ்சேன், இப்போது நான் உங்களுடைய வார்த்தையின்படி வாழுகிறேன் அப்படின்றாரு. வாசிப்போம். 70 வசனம் 70. அவர்கள் இருதயம் நிலத்துணியில் கொளுத்திருக்கிறது, நானோ உங்களுடைய வேதத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
மத்தவங்க எல்லாம் எப்படியோ இருக்கிறாங்கப்பா, உலக பிரகாரமா இருக்கு. நான் உங்களுடைய வேத வசனத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றார். 72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. தங்கம் 45,000 50,000 விற்குதா ஒரு பவுனு? எவ்வளவு விற்கு? 1 லட்சம் விற்குதா? 1 லட்சம் ரூபாய் விற்குதா? ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு பைபிள் நீ ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாங்கி ஒரு சன்னல்ல ஒரு ஷெல்ஃப்ல வாங்கி உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதை நேசித்தாலே ஆசீர்வாதம் வரும். 165ஆம் சங்கீதம், உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. நேசிக்கிறவர்களுக்கு அப்ப வாசித்தா எப்படி இருக்கும், அதன்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? புரியுதா? தங்கத்துக்கு ஆசைப்படுறீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொண்ணும் கர்த்தருடையது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பலர் முறித்து ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை இருந்தும் அந்தகாரத்தின் புதையல்களை எடுத்து தருகிற தெய்வம், அவர் பேர் இயேசு. ஒரு நாள் உங்களை தரித்திரமா விட மாட்டார், ஒரு நாள் உங்களை ஏழ்மையா விட மாட்டார், ஒரு நாள் உங்களை வியாதியில தத்தளிக்க விட மாட்டார். அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகம் ஆனீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஆக போறதில்ல, சுகம் ஆயிட்டீங்க ஏற்கனவே. சாத்தான் சொல்லுவான், நீ இன்னும் சுகமாகலையே. நான் நீங்க சொல்லணும், நான் ஏற்கனவே சுகம் ஆயிட்டேன். எப்ப ஏசு எப்ப சிலுவையில 2025 ஆண்டுக்கு முதல்ல எப்ப சிலுவையில அடிக்கப்பட்டாரோ அப்பவே நான் சுகம் ஆயிட்டேன். கரங்களை கட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, சாத்தானுக்கு பதில் சொல்லணும், இப்படி பதில் சொல்லணும். சரி, 119ஆம் சங்கீதம் 74 வசனம் 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். 77 நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 81 உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்துக்காக காத்திருக்கணும், வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அது ஆதியாகமம் 28:15 யாக்கோபு சொல்றாரு, நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவர் ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்திருப்பார் சொன்னா, உங்களுக்கு ஒரு வீட்டை, ஒரு சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருந்தாரு, நிச்சயமா வீட்டை கட்டுவார். ஒரு இழந்து போன வாழ்க்கையோட கட்டுவேன்னு சொன்னா அவர் கட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி கட்டுகிற தேவன். அவர் கெட்டு போனவங்களை கெட்டு போனா விடவே மாட்டார். அவர் எதற்காக பிடிக்கப்பட்டமோ அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். அவர் உறுதியான தேவன், உண்மையான தேவன். அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அடுத்து 119ல 89வது வசனம். 89வது வசனம். கர்த்தாவே உமது வசனம் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானங்கள்ல நிலைத்திருக்கலாம். என்னைக்குமே அவர் வசனம் நிலைத்திருக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. வாசிப்போம். 119 சங்கீதம் 97 வசனம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது தியானம். நாள் முழுவதும் கவனிக்க, நாள் முழுவதும் செல்போன்ல தியானமா இருக்கக்கூடாது, செல்போன்ல இருக்கக்கூடாது. நான் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, நல்ல சுகம் வேணுமா, உயர்வு வேணுமா, நல்ல வீடு வாசலை கட்டணுமா, எல்லாரையும் பார்க்கணும், நல்லா இருக்கணுமா, நாள் முழுவதும் கர்த்தருடைய வசனத்துல பிரியமா இருக்கு. வசனத்தை தியானம் பண்ணு. நடக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, படுத்திருக்கும் போது வசனத்தை பேச வேத வசனத்தை தேடி 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 நீ வாசிப்போ. ரொம்ப முக்கியமான வசனம் சொல்ல போறேன். 119 99 100 101 99. இது எனக்கு பொருந்தும். படிப்பறிவு இல்லாத எனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தது இந்த புத்தகம், இந்த வசனம் தான். 99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இன்னைக்கு நமக்கு போதித்தவர்கள் நம்முடைய ஆசிரியர்களை விட பெரிய ஆசிரியரா இருப்போமா? கவனிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அந்த உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், டில் மாஸ்டர், பிடி வாத்தியாரு, 8 மாஸ்டர், அவங்களை பார்க்கலும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க. கர்த்தருடைய வேதம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரே ஒரு கிராமத்துல ஒரு சின்ன டீச்சரா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்ககிட்ட படிச்ச நீங்க வர்ற காலத்துல பெரிய பல்கலைக்கழகத்துல பிரின்சிபலா இருப்பீங்க.
அல்லையா? அதான் இந்த வசனம். உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், டீச்சர்கள் ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன அரசு துவக்க பள்ளியில டீச்சரா இருப்பாங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் இரவு பகல் வாசித்தால் நீங்கள் எதிர்காலத்துல உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல பிரின்சிபலா இருப்பீங்க, பெரிய தலைவர்களா இருப்பீங்க. கடமை தண்ணி கத்தனை முடியுமா? இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 119 103 வசனம் 103 வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது. இந்த வார்த்தையை வாசிக்க 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 தேன மாதிரி இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சியடைன்னு சொல்லும் போது தேன் அள்ளி சாப்பிட்டது மாதிரி இருக்கும் வாயில. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொடுத்தாரு சொன்னா அப்படியே தேன் அள்ளி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எச்சு ஊறும். எனக்கெல்லாம் படிக்க படிக்க எச்சு ஊறும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவன சொல்றாரு, நான் உன்னை லட்சாதிபதியாக்கும், உன்னை கோடீஸ்வரனாக்கும், உன்னை பணக்காரனாக்க அப்படின்னு கர்த்தர் சொன்ன அப்படி இருக்கும். மனிதர் ஆமா இவன் கெட்ட கடுத்து எல்லாம் பணக்காரன் ஆவானா அப்படின்னு மனிதர் சொல்ல கருத்து உன்னை ஐஸ்வர்யனாக்கு வேண்டாரு. ஏன்னா அவர் சிலுவையில மறித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக. நீங்க ஆரோக்கியமா வாழணும், 120 வயசு வரைக்கும் சுகமா வாழ்வீங்க. அல்லையா தம்பி உபதேசம்? நான் சொல்றேன் 100 வயசு வரைக்கும் நீ வாழ்வ, சுகமா வாழ்வ. நீ தீர்க்க தரிசனமா சொல்றேன். சரியா? ஆண்டவருடைய நேசிக்கிறார், ஒரு சுகத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சரியா? அப்புறம் பாருங்க 119 105 109 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 109 என் புராணம் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். நான் என்ன நடந்தாலும் வேதத்தை மறக்க மாட்டேன், வேதத்தை மறக்க மாட்டேன், வேதத்தை மறக்க மாட்டேன். அதான் சங்கீதக்காரனுடைய சாட்சி. கவனிக்கிறீங்களா? அடுத்து 119 சங்கீதம் 113 114 130 113 வாசிப்போம். 113 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த வீண் சிந்தனைகள் அதை எப்படி வரணும்? அதாவது செல்போனில் வரும் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்லணும். உமது வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 130 என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவாகும். பேதைகளை உணர்வுள்ளவர்கள், பேதைகளுக்கு ஞானத்தை தரும். இங்க தொழில் செய்யறீங்க, வேலை செய்யறீங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அல்லையா? 119 136 வசனம் 136 வசனம் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்ணிலிருந்து நீர்த்தாரைகள் விடுது. சொன்னா இப்படியாப்பட்ட வசனத்தை மக்கள் வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறேன்னு சொல்றாரு. அடுத்து முடிக்க போறோம். 119 153 வசனம் 53 வசனம் 153 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன் அப்படின்னு சொல்லிட்டு 147 147 அவர் சொல்றாரு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதிகாலையில் எழுந்ததுமே செல்போன் இருக்கக்கூடாது. அதிகாலை எழுந்தது வேத புத்தகத்தை எடுத்து திறந்து வச்சு ஒரு வசனத்தை வாசிட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இந்த நாள் முழுவதும் நான் பாதுகாப்பா இருக்கணும், இந்த நாள் முழுவதும் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு சாட்சியா இருக்கணும், நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கையில் பேச தொழில் நல்லா இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணணும். வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதமா இருக்கும். கடைசியாக 119 சங்கீதம் 158 158 வசனம் 158 உமது வசனத்தை கை கொள்ளாத துறைகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. 160 உம்முடைய வசனம் சகலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம். 161 பிறப்புகள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்திற்கே பயப்படும். எல்லாரும் என்னை துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, ஆனால் நம்முடைய வசனத்துல பிரியமா இருக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமா, வேதனையா, துயரமா, யாருமே உங்களை மதிக்கலையா, கவலையப்படாதீங்க. இந்த வேத புத்தகத்தை வீட்டுல வாசிங்க. அவங்களை பார்க்கிறவர்களை சிறந்தவர்களாய் காண கடவுள் உங்களை உயர்த்துவார். அல்லையா? அல்லையா? கடைசியாக 23 பக்கம் 119 சங்கீதத்துல 163 பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 169
கர்த்தாவே கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும், வசனத்தினுடைய உயிரலாகும். 172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். கடைசி வசனம் 174 கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். கடைசியா ஒரு வசனத்தை 92வது வசனம் 119 92 அதுதான் 1998ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. என்னுடைய வாழ்க்கையில பல முறை தற்கொலைக்கிணராக வியாதியில பிளவினத்துல இருந்த என்னை அந்த வசனம் என்னை புரட்டி போட்டு என்னை ரட்சித்தது. 92 வசனம் 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 1998 நீதியால் ஒரு குட்டி பாப்பா கம்பம் பள்ளத்தாக்குல வாழைத்தோட்டத்துல தண்ணி கட்டுறோம், கொத்தடிமை மாதிரி இருக்கிறோம், பாம்பு காடுகள் மலை காடு கொலை நடக்கிற ஏரியா. அந்த பகுதியில ஏற்கனவே 2-3 பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. நம்ம என்னாச்சு இருந்தா செத்தா அப்படித்தான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல எனக்கு 27 நாள் வியாதி மருத்துவமனையில போட்டு எங்க பாப்பாவுக்கு வகுத்தால போய் ஆஸ்பத்திரியில கிடக்கும். அப்பதான் ஒரு ஊழியக்கார் எங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரை பத்தி அறிமுகப்படுத்தினார். இந்த மாதிரி விக்னேஷ் அவங்க தாயார் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி என் மனைவி அந்த ஊழியக்கார்ட்ட போய் எங்க நிலைமைய பூரா சொன்னோன்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேத புத்தகத்தை கொடுத்தாங்க, படிக்க ஆரம்பிச்சேன். இந்த வசனம் என்னை தொட்டது. நீ கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கோம், எத்தனை பேர பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம், எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பட்டணி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டணி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டணி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. நல்ல தகப்பனே, நாங்க ஜெபிக்க போறோம். விக்னேஷ்காக மறுபடியும் ஜெபிக்க போறோம். அவங்க தாயாருக்காக ஜெபிக்க போறோம். இன்னைக்கு அந்த விஸ்வநாதன் சூர்யா அவனோட மகன் இமானவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுக்காக ஜெபிக்க போறோம். வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய வேதத்தை இரவும் போல நீங்க வாசிங்க, தியானம் பண்ணுங்க, நம்புங்க, அதன்படி வாழுங்க. இந்த பூமியில இந்த உலகத்துல சிறந்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பருவத்தில் நல்ல தகப்பட்டுகிறது. ஜெபிப்போம். ஆமென்.